கேக்கெல்லாம் எனக்கு வரமாட்டேங்குது, எப்படி தான் செஞ்சாலும் கேக் வந்து நமக்கு உப்பலாவே வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்களும் செய்யலாம். கேக் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் கேரட் வச்சு இந்த மாதிரி சாக்லேட் கேக் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இப்போ நான் செய்கிறதுக்காக 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டை 2ஐயும் நல்லா பீட் பண்ணி விடுங்க. உங்ககிட்ட பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி விஸ்க் வச்சுக்கோங்க. இதுவும் இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு அடிச்சுக்கலாம். 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விடுங்க. நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா இந்த இடத்துல 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது 1 கப்பு சேர்க்கணும். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல சேர்த்தது வந்து பெரிய கப்பு, இது அதுலேயே 1/2 கப் அளவுக்கு மில்க் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். வாசத்துக்காக வெனிலா எசன்ஸ் 1/2 கப் அளவு ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். வாசம் இல்லாத ஆயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். 1 கப்பு நாட்டு சர்க்கரைக்கு 1/2 கப்பு ஆயில், 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோங்க. இப்போ இது கூடவே பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. 1 கப் அளவு ஃபுல்லாக நீங்கள் கோதுமை சேர்த்து, இது வந்து மைதாவிலையும் செய்யலாம், கோதுமையிலையும் செய்யலாம், ராகிலையும் செய்யலாம். எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான். இப்போ கோதுமை 1 கப் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியோட அளவு எவ்வளோ இருக்கணும்னா, நம்ம ஊற்றிருக்க அளவு எல்லாமே சரியாக ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு 1 கிலோ அளவுக்கு கேக் வரும். இப்போ இது கூட 2 கேரட்டை நல்லா துருவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக. இந்த மாதிரி கேரட்டை சேர்த்து செய்யும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். என்னோடய பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரியெல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டு ஸ்நாக்ஸாக என்னோடய குழந்தைகளுக்கு நான் கொடுத்து விடுவேன். இப்போ ஏதாவது ஒரு அச்சு எடுத்துக்கோங்க, அதில் பட்டர் பேப்பர் சேர்த்துட்டேன். இப்போ கேக் மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்ய போகிறது வந்து பாதி கேக் மாவு எல்லாத்தையும் ஊற்றிடுறேன். மிச்சம் இருக்கக்கூடிய கொஞ்சத்தை இதில் வந்து கொக்கோ பவுட்ரு யூஸ் பண்ணிக்கிறேன். 2 கலராக செய்கிறதுக்காக. சாக்லேட் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் செய்கிறேன். கொக்கோ பவுட்ரு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து அப்படியே இந்த கேக் மேலே ஊற்றிடுங்க. அப்போ லேயர் வந்து அப்படியே கேக் மேலே வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றின மாதிரி இருக்கும். பசங்களுக்கு வந்து சாக்லேட் சாப்பிட்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சமப்படுத்திடுங்க. இப்போ நான் வந்து ஒரு கடாய் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டில் பிரியாணி செய்யக்கூடிய பாத்திரம் தான். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். இப்போ மூடியை போட்டு மூடி 25 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வெயிட் எடுத்து மேலே வச்சுருங்க. தட்டை நல்லா மூடிடுங்க. இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன அடுப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு கத்தி இந்த மாதிரி குத்தி பார்க்குறேன், ஒட்டவே இல்லை பாருங்கள். ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து இப்போது கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை வெளியில் எடுத்து ஆற வச்சுட்டு கட் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கேக் வந்து எல்லாராலையுமே செய்ய முடியும். சொதப்பலே வராது. அளவுகளை சரியாக போடுங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கேக் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்க அளவுகளை அப்படியே டபுளாகி போட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கட் பண்ண முடியுது அப்படின்னு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. என்னோடய பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த கேக்கை கொடுத்தேன். விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இதே போல் செய்து கொடுங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் ப்ரௌனி செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்க